ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். பைக் பேட்டரியிலேருந்து 12 வோல்ட் டு 240 வோல்ட்டு டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் வச்சு நம்ம டிவி, பல்பு, ஹோம் தேட்டரு இது எல்லா அப்ளைன்சஸ் பைக் பேட்டரியை வச்சு வந்துச்சு. டிசி டு ஏசி கன்வெர்ட்டரு ஒரு பைக் பேட்டரியை மட்டும் வச்சு அப்படி டிவி, ஹோம் தேட்டரு, லைட்டு எல்லாமே போகிறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். 12 வோல்ட் டு 240 வோல்ட்டு கன்வெர்ட்டர் ஒன்று, ஒரு 12 வோல்ட் டு 5 ஆம்பியர் சார்ஜர் ஒன்று. இது மட்டுமே வச்சு எலக்ட்ரிசிட்டி நம்ம ரெடி பண்ணலாம். கரண்ட் இருக்கிறப்போ சார்ஜ் போட்டுக்கிறது மாதிரி பேட்டரியை இதே 12 வோல்ட்டு 5 ஆம்பியர் சார்ஜரு. கரண்ட் இருக்கிறப்ப சார்ஜ் போட்டுக்கிட்டு கரண்ட் இல்லாதப்போ அந்த 12 வோல்ட் டிசி டு ஏசி கன்வெர்ட்டரில் சைன் பண்ணிக்கலாம். இப்போ சார்ஜ் பேட்டரியில் ஏறிக்கிருக்கு. இப்போ இந்த 12 வோல்ட் சார்ஜர்லேயுமே சிம்பிளான சார்ஜர் ஆன்லைன் வெப்சைட்டில் கிடைக்கும். இதே 12 வோல்ட் டிசி டு ஏசி கன்வெர்ட்டரு. 12 வோல்ட் இன்புட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா 220 வோல்ட்டு அவுட்புட்டு கிடைக்கும். இதை தனியாக பின்னாடி ப்ளக்கில் கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி மொபைல் சார்ஜரு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கலர் டிவி, டிடிஹெச் டிவி, அப்புறம் பல்பு 4-5 போட்டுக்கலாம். சோலார் பேனல் இருந்தாலும் நீங்கள் 12 வோல்ட் இன்புட்டு சோலார் பேனல் போட்டுட்டிங்கன்னா அது எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருச்சு. இப்போ இந்த பேட்டரி டிசி கரண்ட் ஏசி கரண்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸில் இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். தனியாக இது மாதிரி ஒரு பின் வாங்கிக்கோங்க. இந்த 2 பார்ட் மட்டும் இருந்தாலே போதும். பக்கத்தில் இருக்கிற சார்ஜர் நீங்கள் சிம்பிளான சார்ஜரை வாங்கிக்கலாம். இப்போ இதில் பின்னாடி இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டி மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். கீழே இருக்கிறது இபி கனெக்ஷனோட பாக்ஸு. மேலே இருக்கிறது நான் டிசி டு ஏசி கன்வெர்ட்ரு அந்த அந்த பாயிண்ட் போயிடும். கரண்ட்டில் டச் ஆகாத அளவுக்கு பார்க்கணும். தனியாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தனித்தனியாக அந்த ப்ளக்ஸை நீங்கள் வச்சுங்க. அந்த டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் தனியாகவே எந்த எலக்ட்ரிசிட்டிலையும் டச் ஆகாத அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்கள், நான் மேலே ஒரு ப்ளக் இந்த டிசி டு ஏசி கன்வெர்ட்டருக்கு வச்சுருக்கேன். கீழே இபி கனெக்ஷன் வந்தது. இப்போ இதை ப்ளஸ் ஆர் மைனஸில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த மேலே நான் வச்சுருக்கிற பாக்ஸ் இந்த 12 வோல்ட் 240 கன்வெர்ட்ரு கரண்ட் மேலே போகும். அதை தனியாக யூஸ் பண்ணணும். கரெக்டாக ப்ளஸ் ஆர் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கிட்டால் மேலே நீங்கள் தனியாக வச்சுருக்கிற பாக்ஸு ரெட் கலர் லைட் ஏரியா. இந்த எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணணும். இபி கனெக்ஷனோட எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் டச் ஆகக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே எலக்ட்ரிசிட்டி போகுது. அந்த பல்ப் எரியுது பாருங்க. எடுத்துட்டோம்னா ஆஃப் ஆயிரும். இது மாதிரி தனியாக நீங்கள் யூஸ் பண்ணணும். வச்சு எடுத்தோம்னா அந்த எலக்ட்ரிசிட்டி போகும். இப்போ இதை வச்சு நம்ம டிவி, பல்பு எப்படி போடுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுலேயும் ஓவர்லோடில்
ஆட்டோ கட் ஆஃப் வந்துருக்கு. ரொம்ப ஓவர்லோட் கொடுத்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிரும். இதுலேயே நான் யூஸ் பண்ணுறது வந்து 9Ah பேட்ரி. இதில் 50Ah பேட்ரி இது மாதிரி கொஞ்சம் ஹையர் எஃபிஷியன்ட்டு கார் பேட்ரி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் இதில் உங்களுக்கு அதிக நேரம் வந்து சார்ஜ் வந்து இருக்கும். 1 day 2 day வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி. இப்போ நம்ம டிவியும் ஹோம் தேட்டர் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியிலேருந்து ஆன் பண்ண போகிறோம். வந்து சவுண்டு பாரு 160 வாட்ஸு சவுண்டு பார் வந்து கனெக்ட் பண்ணுவோம். டிவியை வந்து முதல் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். டிவியை வந்து ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் டிவி ஆன் ஆயிடுச்சு. பைக் பேட்டரியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி 220 வோல்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ டிவிக்கு வந்து போய்க்கிருக்கு. இப்போ சவுண்டு பார் 120 வாட்ஸ் அதையும் கனெக்ட் பண்ணுவோம். அதான் சவுண்டு பார் ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். டிவி ஆன் ஆயிடுச்சு. இது உங்களுடைய பேட்ரி பேக்கப்புக்கு தகுந்த மாதிரி வந்து ஓடும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கார் பேட்ரி இது மாதிரி பெரிய பேட்ரி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி வந்து கரண்ட் இருக்கிறப்ப சார்ஜ் போட்டுக்கிறது, கரண்ட் இல்லாதப்போ வந்து நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து டிவியை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் டிவி வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் சவுண்ட் பார் வந்து ஆன் ஆயிடுச்சு. டுவெல் வோல்ட் டிசி டு ஏசி கன்வெர்ட்டர், 220 வோல்ட் ஏசி கன்வெர்ட்டர். மினிமம் நீங்கள் ஒரு யூபிஎஸ் வாங்கினாலும் ஒரு 5000 ரூபா இந்த ரேஞ்சில் வந்தாகும். இது வந்து வெறும் 1200 செட்டப் தான். வந்து இது மொபைல் சார்ஜ் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 1 or 2 days டிவி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்கலாம். உங்கள் பேட்ரி வந்து கொஞ்சம் பெரிய பேட்ரியாக வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சிம்பிளான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க முடியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.